முதலமைச்சராக யார் வர வேண்டும் என மக்கள் புரிதலோடு இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்திற்கு வருகை தந்த அவருக்கு மாவட்ட தலைவர்களும் காங்கிரஸ் வேட்பாளர்களும் சால்வை அணிவித்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை அண்மையில் வெளியானது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு என்று கூறினார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சராக யார் வர வேண்டும் என மக்கள் புரிதலோடு இருப்பதாக கூறினார். எங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் சிறப்பான பணி நடந்திருக்கு. எங்க தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எல்லா தொகுதிகளும் கவர் பண்ணியிருக்காரு. இந்த உழைப்பு, இந்த பணி வீண் போகாது. மக்கள் புரிதலோடு இருக்காங்க, யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது. அப்ப எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் வெல்லும் என்று தான் டே ஒன் என்னுடைய கருத்தை நான் அதை மாத்திக்கல.